Assalamualaikum and hi everyone, welcome to Shayin Talks. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all doing good. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா Yippee Noodles சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாம எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியா பண்ணலாம் தான் பார்க்க போறோம். So let's get started. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எக் ஸ்கிராம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த 4 முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நூடுல்ஸ் செய்யும்போது முட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால எப்பயுமே எக் ஸ்கிராம்பிள் பண்ணி நீங்கள் நூடுல்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக் ஸ்கிராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் 2 வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அண்ட் இது கூடவே 1/4 கப் போல கேபேஜ் துருவி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 4 to 5 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மல்லி இலை சேர்த்து அகைன் இது ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கூடவே இப்பி மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 பேக்கெட் மசாலாவை இப்போ சேர்த்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் 2 பேக்கெட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அண்ட் இப்போ ஸ்கிராம்பிள் பண்ணியிருந்த எக்கையும் சேர்த்துக்கலாம். ஸோ எக் எல்லாத்தையுமே சேர்த்து அகைன் இதை ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் நூடுல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பி நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருந்த நூடுல்ஸை நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அகைன் 2 பேக்கெட் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸும் மசாலாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட வேல்யூபிள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.